Okay, so welcome to Career Success Program Junior Introduction. இது வந்து இன்ட்ரடக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா மெயின் ப்ரோக்ராம் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட கரியரை வந்துட்டு எந்த பேசிஸில் சூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் மெயின் பெரிய கொஸ்டின். ஸோ நிறைய பேர் நான் இப்போ கேட்டேன், நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எந்த பேசிஸில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினா பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறது அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதனால வந்துட்டு that is the main reason. Just a minute. ஸோ இப்போ வந்துட்டு இன்னிய ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கரியரை எந்த பேசிஸில் சூஸ் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படிலாம் நம்ம யோசித்து அந்த கரியரை சூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த கரியர் வந்து கரெக்டாக அமையும் அப்படின்றதுலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ we are going live now. Again, welcome to this program. இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு கரியர்னா என்ன, உங்கள் சைல்டுக்கு எப்படி கரியர் சூஸ் பண்ணுறது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் எக்ஸாக்ட் ப்ரொசீஜரில் எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை எப்படி கரியரை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஹைலைட்ஸ் தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பாஸ்ட்டு ப்ரெசன்ட் இது வரைக்கும் எப்படியோ நம்ம வந்து இருந்துட்டோம். ஆனால் ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் போகும்போது நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இப்பயும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஜஸ்ட் எம்பிபிஎஸ், இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிடிஎஸ், பிகாம் அண்ட் பிஎல், இந்த அஞ்சு கரியர் ஸ்ட்ரீம் வச்சு மட்டும் நம்ம லைஃப்பை ஆப்ரேட் பண்ணுறோன்னா நிறைய காம்படிஷன்ஸ் ஃபேஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த அஞ்சை மட்டும் நம்பி இருக்க போகிறதே கிடையாது. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கரியரை இன்னும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி வைட் ஸ்ப்ரெட்டாக நம்ம வந்து அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் தான் நமக்கு வந்து இந்த கரியர் கைடன்ஸ் சக்ஸஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்களோட கரியர் இப்போ நீங்கள் சைல்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கரியர், இல்லாட்டி நீங்கள் பேரண்டாக இருந்தீங்கன்னா யார் வேணால் இது டைப் பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்கள் கரியர் பற்றின கிளியர் ரோட் மேப் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் ஏன் டைப் பண்ணுங்க. இல்லை என்னோட கரியர் பற்றி எனக்கு கிளியராக இல்லை, நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பீன் டைப் பண்ணுங்க. சாட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் இந்த சாட். ஸோ உங்கள் கரியர் பற்றி உங்களுக்கு இப்போ ஒரு கிளியராக எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ டைப் பண்ணுங்க. இல்லாட்டினா இல்லை எனக்கு கரியர் பற்றி அவ்வளோ கிளியர் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படின்னா பி டைப். ஓகே, ஆல்ரைட். ஓகே, சந்தீப் has said B. எல்லாருமே டைப் பண்ணுங்க, ஆன்சர்ஸ் டைப் பண்ணுங்க. ஏவா பியா சாட்ல டைப் பண்ணுங்க. நவீன், கேன் யூ டைப்? நீங்களும் டைப் பண்ணுங்க நவீன். யா, ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஹவ் ஜாயின் நவ். புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு. ஸோ உங்கள் கரியர் பற்றினா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிளியராக இருக்குது அப்படின்னா ஏன்னு சொல்லுங்கள். இல்லை கிளாரிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பீன் டைப் பண்ணணும். சாட்டில் டைப் பண்ணுங்க. ஓகே, ஏ பி எல்லாம் மாற்றி மாற்றி வருது. லிட்டில் பிட்னா ஏ தான், தெளிவாக இருந்தால் தான். ஐ மீன் லிட்டில் பிட்னா பி தான், தெளிவாக இருக்கும் போது தான் ஏ சொல்ல முடியும் நம்ம. எப்ப வந்து உங்களுக்கு ஒரு துள்ளி கூட டவுட் இல்லையோ அப்பதான் ஏ சொல்ல முடியும். ஓகே, ஸோ நிறைய பேர் பி சொல்லியிருக்கீங்க, சில பேர் ஏவும் சொல்லியிருக்கீங்க. அப்ப ஏன்னு சொல்றவங்களுக்குலாம் என்னோட கேள்வி என்னன்னா, எதை பேஸ் பண்ணி உங்க கரியரை நீங்க இப்போ சூஸ் பண்ணியிருக்கீங்க? எக்ஸாம்பிள், நான் 12th படிக்கும் போது எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கஷ்டமா இருக்கும், கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஈஸியா இருந்துச்சு.
ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், என்னோட கரியரை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சூஸ் பண்ணனா எனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் பர்சனாலிட்டி பிரகாரம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு வந்து சுத்தமா வந்துட்டு மெஷின் கூட ஒர்க் பண்றது எனக்கு ஒத்து வராது. என் பர்சனாலிட்டி பிரகாரம் வந்து நான் நிறைய பீப்புள் கூட பேசணும், நிறைய பீப்புளை மீட் பண்ணும், அப்படி சோஷியல் கேரக்டர் தான் என்னோட பர்சனாலிட்டி. அந்த போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு சூட், மெஷின் கூட ஒர்க் ஆகுறது அப்படின்றது எனக்கு சூட்டே ஆகலை. ஸோ அப்போ என்ன ஆச்சு, நான் 4 years பிடெக் ஐடி இன்ஜினியரிங் முடிச்சா கூட நான் இந்த நாள் வரைக்கும் அன்னைக்கு படிச்சது எதையுமே நான் யூஸ் பண்ண முடியாம போச்சு. ஸோ வெறும் இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நான் எனக்கு இது பிடிக்குது நான் இதை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிஸே இல்லாம தான் நம்ம கரியரை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன்னு சொன்னவங்க கூட நான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் சூஸ் பண்றேன், இல்லாட்டி என் பேரண்ட்ஸ் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை எனக்கு வந்து இதுல தோணுது அப்படி சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் மோஸ்ட் ஆஃப் யூ நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பீயிங் இருக்கிறவங்க டோன்ட் வரி, வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. நீங்க பீயிங் போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட கரியர் சக்சஸ் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பேரண்டிங் சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சைல்டோட சக்சஸ் வந்துட்டு நம்ம கைடன்ஸ் மூலமா நம்மளால வந்துட்டு அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்க முடியும். அவங்க கரியர்ல ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே நம்மளால செய்ய வைக்க முடியாது. தட் இஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டேன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர்னா என்ன? வாட் அக்கார்டிங் டு யூ இஸ் கரியர்? சாட்ல டைப் பண்ணுங்க. கரியர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சாட்ல டைப் பண்ணலாம். கரியர்னா என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர்னா என்ன? ஜஸ்ட் டைப் இன் த சாட். எதுவும் கரெக்ட் ஆன்சர் தப்பு ஆன்சர்லாம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கரியர்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்க. Put it in the chat. Okay, career means, okay, career means life ன்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். மற்றபடி வேற வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு கரியருக்கு? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கரியர்னா வந்து ஏர்னிங் மணி, ப்ரொஃபஷன், ஜாப், இதெல்லாம் தான் ஆன்சர்ஸ் வரும். ஓகே, எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க், அதுதான் கரியர். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஓகே தான். ஆனா ஆக்சுவலா வந்து கரியர் அப்படின்றது வந்து என்னன்னு எப்ப வந்து உங்க கரியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான ஆன்சர் தெரியணுமா? எஸ்னா எஸ்ன்னு சொல்லணும். இப்படி கை வச்சுட்டு எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆன்சர் சொல்வேன். ஓகே, எப்படி வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஆன்சர் தெரியணுமா? ஜஸ்ட் புட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் சே எஸ். வண்டர்ஃபுல். ஸோ அந்த மாதிரி this here is the answer for you. Actually right career அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பர்சனாலிட்டி ப்ளஸ் லைஃப் பர்பஸ் அண்ட் ஸ்கில் செட் நாலுமே மர்ஜ் ஆகணும். இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும், உங்கள் பர்சனாலிட்டிக்கும் மேட்ச் ஆகணும், அதுக்கு இருக்க ஸ்கில் செட்டும் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி உங்களோட லைஃப் பர்பஸும் தெரியணும். லைஃப் பர்பஸ்னா என்னன்னா வாழ்க்கையின் குறிக்கோள். வாழ்க்கையின் குறிக்கோள் தெரியாம நம்ம வந்து ஒரு கரியரை சூஸ் பண்ணும் போது, இப்ப நான் வந்து டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், ஏன் டாக்டர் ஆக போறோம், ஏன் இன்ஜினியர் ஆக போறோம், அதனால என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆன்சர் தெரியாம நான் வந்து ஒரு கரியரை சூஸ் பண்றேன்னா அது கண்டிப்பா லாங் டேர்ம்ல என்னால வந்து அதுல சஸ்டெயின் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ லைஃப் பர்பஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பர்சனாலிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பா மேட்ச் ஆகணும். ஸ்கில் செட் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், ஸ்கில் செட் இல்லைன்னா கூட டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா பர்சனாலிட்டி இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகணும்.
இது வந்து மோஸ்ட் இதுதான் வந்து ஒரு சயின்டிஃபிக் வே ஆஃப் கரியர் வந்து நம்ம சூஸ் பண்றதுக்கான இது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதெல்லாம் வந்து கவனிக்கிறதே கிடையாது. ஓகே, ஸோ ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 87% ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்டு வந்து அவங்க கரியர்ல வந்து ஹாப்பியா இல்லை. அவங்க ஜஸ்ட் சூஸ் பண்ணமே அப்படின்றதுக்காக அந்த கரியர்ல வந்து அவங்க அப்படியே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிசர்ச் சொல்லுது. ஏதாவது வந்து எய்தர் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி அவங்க சும்மா வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கரியரை சூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு சிஸ்டமேட்டிக்கா எதுவுமே அவங்க கரியரை சூஸ் பண்ணாததுனால நிறைய பேர் வந்து அவங்க கரியரை கடமையே அப்படின்னு செய்யறாங்களே தவிர அவங்களால ஹாப்பியா அதை வந்து பண்ணிக்க முடியல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு உங்களோட கரியரை வந்துட்டு உங்க பேஷன் ரிலேட்டடா, அதாச்சும் உங்களோட எது பண்ணனா வந்துட்டு 100% உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்க கரியரை வந்து சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, லைஃப் லாங் வந்து நீங்க ஒர்க் பண்ணவே தேவையில்லை. நீங்க ஜஸ்ட் ஹாப்பியா நீங்க வந்து உங்களோட ஜாப் அப்படியே செஞ்சுட்டே இருக்கலாம். ஓகே, நான் எவ்வளோ நேரம் ட்ரெயின் பண்ண சொன்னாலும் ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு வந்து அதுல வந்து ஒரு சோர்வே இருக்க போறது கிடையாது. ஏன்னா நான் வந்து என்ஜாய் பண்ணி நான் என்னோட ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்னோட கரியரை நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்ப வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நீங்க நினைப்பீங்க, நான் வந்து பேஷன் வந்துட்டு நான் ஏதோ ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன், என்னோட கரியர் வந்து இப்ப எப்படியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேல வந்திருப்பீங்க. ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ணாம கண்டிப்பா மேல வர முடியாது. இதே வந்து உங்க பேஷனே நீங்க கரியரா எடுத்திருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க மேல வந்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான களைப்பே தெரியாது. அது நேச்சுரலா உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க ஈஸியா அதை பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் பேரண்ட்ஸ். ஸோ ஆஸ் அ பேரண்ட் உங்க சைல்டோட பேஷனை வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்க வைக்க வேண்டியது உங்களோட கடமை தான். அதை எப்படி வந்து பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ப்ராசஸஸ் இருக்கு. அது மூலியமா வந்துட்டு நம்ம கரியரை வந்து நம்ம சூஸ் பண்ணும் போது நமக்கே வந்து அது நிச்சயமாலுமே ஹாப்பி அண்ட் சக்சஸ்ஃபுல் லைஃப் நம்ம சைல்ட்ஸ்க்கு கொடுக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். எத்தனை பேருக்கு கதைனா ரொம்ப பிடிக்கும்? டைப் ஐ லவ் ஸ்டோரிஸ் சாட்ல டைப் பண்ணுங்க. எனக்கு கதை பிடிக்கும். ஐ லவ் ஸ்டோரிஸ் டைப் இன் தி சாட். வண்டர்ஃபுல். டைப் இன் தி சாட். ஓகே, எல்லாரும் டைப் பண்ணுங்க. ஐ லவ் ஸ்டோரிஸ். யா, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு ஜெட்ரூட் கேரோலின் எடல் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஸ்விம்மரோட கதை. அவங்க உண்மையான கதை இது. ஓகே, அவங்க வந்து 5 times வந்து ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்து சூப்பர்பா இருக்கு, ஸ்விம்மிங் ஸ்கில். அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா 1925ல இங்கிலீஷ் சேனல், அதாச்சும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓஷன் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 மைல்ஸ் வந்துட்டு அகலம் அண்ட் லாங்கா தண்ணி வந்து அப்படி ஜில்லுன்னு இருக்கும். அதுல வந்து அவங்க அதை வந்து அந்த இங்கிலீஷ் சேனலை கிராஸ் பண்ணும் அப்படின்ற சேலஞ்ச் அவங்க எடுத்தாங்க. ஸோ 1925ல அவங்க அந்த சேலஞ்ச் எடுத்த உடனே எல்லாருமே கூடி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 45 minutes வந்து ஸ்விம் பண்ணிட்டு நடுவில் திடீர்னு ஒரு ஃபாக் வந்த அப்புறம் அதை எப்படி அவங்களுக்கு டீல் பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து நிச்சயமாலுமே ஒரு ட்ரௌசி ஆயிட்டு அவங்கள கடைசியா வந்து புல் பண்ணி மேலே எடுத்து காப்பாத்தினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்களோட பர்சனாலிட்டி ஸ்விம்மிங் இருக்கு. ஓகே, அவங்களோட இன்ட்ரெஸ்டும் ஸ்விம்மிங்ல இருக்கு. ஸ்கில் செட் வந்து அவங்க இப்ப பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஸ்கில் செட்டை அவங்க தான் வந்து இப்போ பில்ட் பண்ணிட்டு டோட்டலாக வந்து அவங்க லைஃப் பர்பஸையும் அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த இங்கிலீஷ் சேனல் கிராஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்? ஸோ நிறைய பேர் இதில் இன்ஸ்பயர் ஆகி இதுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மோட்டிவேஷனாகவும் நான் இருப்பேன் அப்படி சொல்லி ஒரு லைஃப் பர்பஸும் வச்சுட்டு
இது ஃபுல்லா நாளைக்கும் அவங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஆகஸ்ட் 6 1926ல திருப்பி இந்த இங்கிலீஷ் சேனலை வந்து கிராஸ் பண்ற இந்த சேலஞ்ச் எடுத்து அவங்க அதுல ஜெயிச்சும் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாத விஷயம் கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்களுக்கு வந்து ஸ்கில்லும் இருக்கு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு, அவங்க பர்சனாலிட்டியும் இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு அந்த கரியர்ல வந்து எடுக்கும் போது கிளாரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து அதை பண்ணணும், எப்படி அதை வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற கிளாரிட்டி இல்லைன்னா என்ன இருந்தும் நம்மளால அதுல ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சுன்னா கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ற வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். தட் இஸ் கிளாரிட்டி இஸ் பவர். எத்தனை பேருக்கு வந்து இப்ப கிளாரிட்டி பவர்னு தோன்றது? ஜஸ்ட் டைப் இன் தி சாட் கிளாரிட்டி இஸ் பவர். Type in the chat clarity is power. Wonderful. Okay, nice. So இந்த கிளாரிட்டி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆகும். நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ எல்லாருமே வந்து கண்ணை மூடிக்கோங்க. நீங்க வந்து ஒரு டார்க்ல வந்து கார் ஓட்டுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க பிட்ச் டார்க்ல ஹைவேல கார் ஓட்டிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து உங்க ஹெட்லைட் வந்து ஆஃப் ஆயிடுது. கண்ணை தோறுங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க எழுதுங்க. பிட்ச் டார்க்ல நீங்க கார் ஓட்டிட்டு போகும்போது ஹைவேல ஹெட்லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சில பேர் வந்து ஸ்லோ டவுன் பண்ணுவேன்னு சொல்வீங்க. எஸ், கரெக்ட். சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்வீங்க. சில பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு யார்கிட்ட ஹெல்ப் கேட்பேன் அப்படி சொல்றீங்க. நிறைய விஷயம் நீங்க சொல்வீங்க. பட் இங்க என்ன நீங்க பண்றீங்களோ, இங்க என்ன சொல்றீங்களோ அதே தான் உங்க லைஃப்லயும் நீங்க பண்ண போறீங்க. உங்களோட கரியர்ல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா எய்தர் ஸ்லோ டவுன் ஆயிடுவீங்க, அப்படி இல்லைன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அப்படி இல்லாட்டினா நீங்க வந்துட்டு யார்கிட்டயா ஹெல்ப் கேட்கணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் இங்க என்ன நீங்க பண்றீங்களோ அதே தான் உங்க லைஃப்லயும் பண்ண போறீங்க. ஸோ இப்ப வந்து நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கரியர்ல நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட 2/3 ஆஃப் அவர் லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ஓகே, 40% ஆஃப் அவர் லைஃப் வந்து நம்ம கரியர்ல தான் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அந்த கரியருக்காக thousands and lakhs செலவு பண்ணி நம்ம காலேஜ்ல சேர்த்து படிக்க போறோம், எல்லாம் பண்ண போறோம். ஸோ அந்த கரியர் எனக்கு கரெக்டானதா அப்படின்றத நான் வேலிடேட் பண்ணிக்கவோ, இல்ல எனக்கு என்ன கரியர் கரெக்டா இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கவோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எத்தனை பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடி? நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரெடினா ரெடின்னு டைப் பண்ணுங்க சாட்ல. Are you ready? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்க ரெடியா? Nice. Okay, so all of you are ready. So here is this opportunity. April 26th and 27th 2 day இந்த வந்து இந்த கரியர் சக்சஸ் ப்ரோக்ராம் ஜூனியர் உங்களுக்கு ஆன்லைன்ல ஜூம்ல 5 o'clock to 7 o'clock நடக்க போகுது. அண்ட் இதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கரியர் பத்தி தப்பான பிலீஃப் இருக்கோ, உங்களுக்கோ சரி, உங்க பேரண்ட்டுக்கோ சரி, இல்லை சைல்டுக்கோ சரி, என்ன பிலீஃப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். செகண்ட் திங் வந்துட்டு உங்க கரியரோட உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், உங்களோட பர்சனாலிட்டி என்ன, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு கைடட் மெடிடேஷன் வச்சு உங்களோட லைஃப் பர்பஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களோட கரியரும் உங்களோட லைஃப் பர்பஸையும் எப்படி வந்து ஜாயின் பண்ணி, இதுல வந்து அசஸ்மெண்ட்ஸ் தான் இருக்க போகுது, எல்லாத்துக்குமே அசஸ்மெண்ட் இருக்க போகுது. ஓகே, ஸோ அந்த அசஸ்மெண்ட் மூலயமா எப்படி வந்து நம்ம கரியர்ல நம்ம வந்து ஹாப்பியா ஷைன் பண்ண முடியும்
அப்படின்றது தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இது வந்து 2 நாள் நடக்க போறது, 26th and 27, 5 PM to 7 PM. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 4 ஹவர்ஸ்ல உங்க லைஃபுக்கான பெரிய கொஸ்டின்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிய போகுது. எனக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு தெரியறதுக்கு, பட் இப்போ வந்து உங்களுக்கு 4 ஹவர்ஸ்ல தெரிய போறது. இது எத்தனை பேருக்கு வந்து கிரேட்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் டைப் கிரேட். இது பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரேட் அப்படின்னு சொல்லி நீங்க சாட்ல டைப் பண்ணுங்க. அமேசிங், அமேசிங். எத்தனை பேருக்கு வந்து இது மாதிரி இந்த ப்ரோக்ராம் கலந்துக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆன்சர் தெரியணும்? சே ஐ வாண்ட் ஆன்சர். ஐ வாண்ட் ஆன்சர். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நியூ எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் வரப்போகுது. அந்த நியூ எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் பிரகாரம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட மேஜர் மைனர் சப்ஜெக்ட் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி தெளிவாக வந்துட்டு அப்போ சூஸ் பண்ண முடியலன்னா நடுவுலலாம் மாற்ற முடியாது. அப்போ உங்களோட மேஜர் மைனர் சப்ஜெக்டை நீங்கள் தெளிவாக சூஸ் பண்ணோன்னா உங்கள் கரியரோட பிளான் A பிளான் B உங்களுக்கு தெரியணும். அண்ட் அதோட ஆன்சர் வந்து 100% கேரண்டி. இப்போதான் நம்ம வந்து இன்னைக்கு தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் முடிச்சோம், ஒரு பேட்ச்க்கு முடிச்சிருக்கோம். தே ஆல் காட் தியர் ஆன்சர்ஸ். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஹேவ் அட்டெண்டட் அண்ட் தேவ் காட் தியர் ஆன்சர்ஸ். இது வரைக்கும் ஒரு சைல்டு கூட ஆன்சர் கிடைக்கல சொன்னது கிடையாது. சொன்னா we are going to refund whatever is the amount we are collecting. ஏன்னா இது வந்து கேரண்டீட் ப்ரோக்ராம், உங்களுக்கு ஆன்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அந்த ப்ரோக்ராம்கான கேட்வே தான் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து we are not doing it every year and all. இந்த இயர் நம்ம பண்ணியிருக்கோம், லாஸ்ட் இயர் நம்ம பண்ணோம், இந்த இயர் பண்றோம். இயர்லி ஒன்ஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். அதனால இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. திஸ் இஸ் த லாஸ்ட் பேட்ச் ஃபார் த இயர். So I want you to definitely in the opportunity நீங்க எடுத்துக்கோங்க. And this is the opportunity I want to give for your whole career. வந்து கரெக்டா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு the investment வந்து நீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு முதலீடு. உங்களோட கரியருக்கான ஆன்சர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பல மடங்கு வரப்போகுது உங்க லைஃப் முழுக்க. ஸோ உங்களோட ஹோல் லைஃபுக்கு உங்களோட கரியருக்கு பற்றி கிளாரிட்டி வர்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் 999 தான். ஓகே, அண்ட் இது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த சிஎஸ்பி ஜூனியரில் நம்மளோட நம்பர்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைமும் இருக்குது. டெஃபினெட்லி நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு நீங்க உங்க பேமெண்ட் வந்து பேமெண்ட் லிங்க்ஸ்லாம் நம்ம இப்போ அந்த ஆன்லைன்லேயே பண்ணிட போறோம். ஸோ நீங்க பே பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிக்கலாம். ஆல்ரைட், அண்ட் அகெயின் ஐ எம் சேயிங் 26, 27 நம்ம இந்த ப்ரோக்ராம் வச்சுக்க போறோம். ஸோ 5 o'clock to 7 o'clock. அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் உங்களோட டெசிஷனை வந்து as early as possible நீங்க எடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா உங்களோட சைல்டோட கரியருக்கு 100% கேரண்டீடா கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு we are there. And if we are not getting, we are ready to refund, no doubt about it. But I'm sure இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஆன்சர் கிடைக்காம போனதே கிடையாது. ஓகே, அதனால so this is what I want to share with you, and I'm opening it for questions from all of you. உங்களுக்கு ஏதாவது இதுல क्वेश्चंस இருந்துச்சுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். 1 minute நான் அன்மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. எஸ், சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க டவுட் கேட்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா? Any doubts?
Akshya? No, ma'am. No doubts. Okay. How was Ma'am, the I have one doubt, ma'am. சொல்லுங்க சந்தீப். மேம், இது வெபினார் கிளாஸ் அப்படிங்கும்போது இது எப்படி ஆன்லைன்லயே நீங்க 2 hours நடத்தி அத பசங்களை வந்து நீங்க நேரா பார்க்காம எப்படி அவங்கள வந்து நீங்க கெஸ் பண்ண முடியும்? பர்சனாலிட்டி ஒண்ணு பார்ப்போம். We are having assessment, ma'am. Assessments இருக்கு இல்லையா? அந்த அசஸ்மெண்டோட क्वेश्चंस வந்து அவங்க கம்ப்ளீட்டா நம்ம வந்து இதெல்லாம் என்னன்னா அவங்க ஸ்கிரீன் பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கணும் அதெல்லாம் கொடுத்துருவோம். நம்ம ஆன்சர் ஷீட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் கொடுத்துருவோம். அந்த அசஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்க எடுக்க ஃபில் பண்ணிட்டு வர அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம பேசி அவங்கள வந்து கன்ஃபியூஸ் பண்றதுலாம் கிடையாது. அவங்க வந்து சிம்பிளான क्वेश्चंसக்கு அவங்க ஆன்சர் பண்ண போறாங்க. அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட கரியர் இன்ட்ரெஸ்ட் அவங்களே கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட டோட்டலா வந்துட்டு அவங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படின்றதும் அவங்களே கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் எப்படி மேப் பண்ணணும் அப்படின்றதும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். இதை வந்து ஃபுல்லாவே ரிசர்ச் பண்ணி பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அதனால இதுல வர ரிசல்ட் வந்து நமக்கு எப்பயுமே 99% மோஸ்ட்லி அது வந்து மேட்ச் ஆகுது சில்ட்ரனுக்கு. ஸோ டோன்ட் நீட் டு வரி. Did I answer your question, ma'am? Clear? மேம், அந்த அப்ப பர்சனாலிட்டி அப்படின்னா பசங்களை நேரா பார்த்து அவங்களுடைய இதெல்லாம் இல்ல மேம், பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து அசஸ்மெண்ட் மூலமா அவங்களே அவங்களோட பர்சனாலிட்டி அவங்க கண்டுபிடிச்சுப்பாங்க. நமக்கு வந்துட்டு இப்ப என்னோட பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா நான் ஒரு சோஷியலி கேரக்டர், எனக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்ஸ்லாம் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஒரு பர்சனாலிட்டிஸ் நமக்கு லிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்க வந்து அந்த அசஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு ஸ்கோரிங் அவங்க பண்ணும் போது அவங்களோட பர்சனாலிட்டி அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே மேம்? ஓகே மேம். வண்டர்ஃபுல். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேம், ஆல் ஆஃப் யூ இப்போ அந்த டிஎம்ஐடி நிறைய வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் அதெல்லாம் வந்துட்டு அந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே வந்து மினிமம் 5000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா வந்துட்டு நம்மளோட தலையெழுத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது எந்த அளவுக்கு வேலிட் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு தெளிவாக ரிசர்ச் மூலயமா நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இட் வில் பி ஆஸ் சிம்பிள் அஸ் உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்குமா தூங்க பிடிக்குமா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது நம்மளோட பர்சனாலிட்டி அதுலேருந்து ரிவீல் ஆகுது. ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து பொறுமையாக இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு இருக்கிறது, அந்த கொஸ்டினுக்கு எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின்ஸாக ஆன்சர் பண்ணிட்டு போகும்போது கிளியராக வந்து உங்களோட பர்சனாலிட்டியோ உங்களோட கரியர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் யோர் கரியர் ஸ்கில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேட்ச் ஆகிடும், உங்களுக்கு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலி வந்து இந்த கோர்ஸ் முடிக்கும் போது எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஹெல்த் டொமைனில் தான் எனக்கு வந்து கரியர் வந்து எனக்கு வேணும் அப்படின்றதுனா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றதும் சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சு ஹெல்த்தில் வந்துட்டு MBBS, BDS, ஆனால் அதில் 50 அதர் ஆப்ஷன்ஸ். இப்போ இருக்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம நிச்சா எதை எடுக்கிறோன்னா அதாச்சும் யூனிக்காக இருக்கணும். இப்போ ரேடியாலஜி, கார்டியாலஜி அதுலலாம் வந்துட்டு பிஎஸ்சி டிகிரிஸே வந்துச்சு. நீங்கள் 5 வருஷம் MBBS முடிக்கிறதோட ஒரு ரேடியாலஜி பிஎஸ்சி நீங்கள் முடிச்சுட்டு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம நிறைய சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் வரும். ஸோ நான் வந்து ஹெல்த்தில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாட் ஜஸ்ட் MBBS. அது மாதிரி எல்லா செக்டர்லையுமே அதே மாதிரியே வந்துட்டு இருக்கும். இன்ஜினியரிங்கில் we know only 5 things: கம்ப்யூட்டர், EEE, ECE, சிவில், மெக்கானிக்கல். இந்த 5 தான் நமக்கு தெரியும். இன்ஜினியரிங்கில் வந்து 30 அதர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைன்லையும் வந்துட்டு கிளாரிட்டியும் கொண்டு வரும்போது சைல்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும் போது ஈஸியாக சூஸ் பண்ண முடியும்.
That is the another one advantage. Okay. So வேற ஏதாவது questions இருக்கா உங்களுக்கு? Any other questions? Thank you for your question, Sandeep mom. Thank you so much. Thank you. And yes. Okay, so I think with this நான் இந்த ரெக்கார்டிங்கும் கண்டிப்பா நான் குரூப்ல போடுறேன், உங்க ஸ்கூலுக்கும் ஷேர் பண்றேன். இந்த ப்ரோக்ராமோட ரெக்கார்டிங் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுல ஐ எம் 100% guaranteeing you. And in the session, yes Bharat, I have one doubt ma'am. Yes Bharat, please tell me. இப்போ நம்ம வந்து அந்த டெஸ்ட் நம்ம எழுதக்குள்ள நம்மளுக்கு எந்த குரூப் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், நம்ம எது எடுத்தா கொஞ்சம் செட்லா அந்த மாதிரி இருக்கா கண்டுபிடிக்கலாமா மேம்? கண்டுபிடிச்சிடுவீங்க, தெளிவா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகே ஓகே மேம், கண்டிப்பா வந்துரும் ஆன்சர். நான் சொல்றேனே, இது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் யாருக்குமே ஆன்சர் கிடைக்காம இருந்தது கிடையாது. அண்ட் ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் யூ, த செகண்ட் டே எல்லாருமே கண்டிப்பா நீங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா, ஐ எம் so happy, thank you, I am confident, I now know my career clearly. இதுதான் எல்லாரும் சொல்ல போறீங்க. ஓகே, no doubt about it. Any other doubts? Where are the doubts irka? Ma'am. Yes. Who is that? Yes. Ma'am, if Akshya. I get ma'am, just I'm studying 7th standard, ma'am. Okay. I am not clear with my career, what I'm going to choose, ma'am. Yeah, that is the biggest issue, Akshya. It's a very important point. I want to thank you for bringing this question, Akshya. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் ஒரு சைல்டு வந்து அவங்க கரியரை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்களோ, அவங்க ஐடென்டிஃபை பண்ண நாள்ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 to 10 years எடுக்கும் அதுல ஷைன் ஆகுது. சே எக்ஸாம்பிள், சச்சின் டெண்டுல்கர் வந்து 2 வயசுலேயே கிரிக்கெட் பேட்டை புடிச்சிட்டாரு. அவரு 16 இயர்ஸ்ல வந்துட்டு வேர்ல்ட்ஸ் சாம்பியன் ஆயிட்டாரு. அப்படி 2 வயசுலயே முடிவு பண்ணியாச்சு நான் கிரிக்கெட்டர் அப்படி சொல்லிட்டு. அவரு 16 இயர்ஸ்ல வேர்ல்ட்ஸ் சாம்பியன் ஆயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சைல்டுக்கும் வந்து தெளிவா வந்து அவங்க கரியர் என்ன அப்படின்னு சொல்லி 5 இயர்ஸ்க்குள்ளாரே டிசைட் பண்ணிடுவாங்க. அது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும். இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு வந்து அது தெரியும். 6th standard and above தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு எடுத்திருக்கோம். ஓகே, ஏன்னா மெடிடேஷன்லாம் 6th standard and above வால தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால 6th standard and above தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 6th standardலயே உங்களுக்கு கரியர் கிளாரிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு 6 years இருக்கு. 6 years வந்து உங்களோட கரியருக்கான ஸ்கில்ஸை நீங்க க்ரோ பண்ணிக்கலாம். சப்போஸ் 12th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கரியர் கிளாரிட்டி எனக்கு வருதுன்னா, அதுக்கப்புறம் உட்காந்து 3 years or 4 years தேவையில்லாம ப்ரிப்பரேஷன் சொல்லி டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த 12th நான் வந்து கலெக்டர் ஆகணும் அப்படின்ற முடிவை வந்துட்டு நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேயே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், 8, 9, 10, 11, 12 5 years வந்து எனக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம் கிடைக்குது. ஸோ அதனால த ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா நம்ம கரியரை பத்தி நம்ம கிளாரிட்டி கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்துட்டு பெட்டரா இருக்கும். Okay, Akshya, did I answer your question? Yes, ma'am. Thank Wonderful, you, ma'am. wonderful. Thank you. So, in the details in the recording நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். பேமெண்ட் லிங்க் டீடைல்ஸ் வந்துரும். யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ உங்களோட பேமெண்ட் வந்துட்டு நீங்க ஜிபே மூலமாவோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாவோ யூ கேன் பே இட். ஸ்கிரீன்ஷாட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, உங்களோட நேம் ஆஃப் த சைல்டு வச்சுட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. And come and attend this program. I am going to give you 100% guarantee that உங்களோட சைல்டு என்ன கரியர், அதுவும் வந்து உங்க சைல்டுக்கு மல்டிபிள் டேலண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க சூப்பரா வரைகிறாங்க, பாடுறாங்க, அவங்க நல்லா படிக்கிறாங்க, அவங்களை என்னதான் நம்ம பண்ண வைக்கிறது அப்படி பெரிய டவுட் இருந்துச்சுன்னா
அந்த மல்டிபிள் டேலண்ட்ஸ்ல அவங்க கரியருக்கு எது பெஸ்டா இருக்கும் சொல்ற ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல கிடைச்சிடும். உங்க சைல்டுக்கு வந்துட்டு எதையுமே உருப்படியா பண்ணாத மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்களோட பர்சனாலிட்டி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில் செட் வச்சு அவங்களுக்கு எது பெஸ்ட் கரியரா இருக்கும் அப்படின்ற ஆன்சரை அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுவும் கேரண்டி. ஓகே, ஸோ ஐ தேங்க் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் இந்து மேம்க்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக பெரிய தேங்க்யூ இந்து மேம் அண்ட் சீனு சாருக்கு, எடிஃபை ஸ்கூல்ஸ்க்கு. அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் த டீச்சர்ஸ். அவங்க தான் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ தேங்க் all of you who are here. இன்னைக்கு இந்த சர்க்குலர்லாம் பார்த்துட்டு நீங்க வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த அசஸ்மெண்ட் மட்டுமே இஸ் கோயிங் டு பி காஸ்டிங் அஸ் அட்லீஸ்ட் 800. அது இல்லாமல் ஜஸ்ட் 200 எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண போறீங்க. அதனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும். எல்லாருமே, எல்லா சைல்டுக்குமே அவங்களோட லைஃப்பை வந்துட்டு என்ன அவங்களோட கோல், அவங்களோட கரியர் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி, தெளிவு இருக்கும் போது அவங்களால கான்ஃபிடென்ட்டாக அவங்க லைஃப்பில் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கம் டு த எண்ட் ஆஃப் டுடேஸ் ப்ரோக்ராம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். நான் சேட்டில் வந்து என்னோட ஃபோன் நம்பர் நான் அனுப்புகிறேன். நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் எல்லாருக்கும் வந்துட்டு 26, 27 ஐ ஹோப் எல்லாருமே வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். டேக் கேர் and wishing you happiness and success. All the best to all the children, our future leaders, for their career and becoming champion. Thank you.